ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பர்வான சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூரி சப்பாத்திக்கு இதெல்லாம் சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிவ்அவேல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். இதே போல் தொடர்ந்து உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சென்னா மசாலா செய்ய நான் 1 கப் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரம் போல் ஊறுனா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை டைம் இல்லை, ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நல்ல சூடான தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் மூடி வச்சு ஊற வச்சிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் குக்கருக்கு மாற்றிக்கலாம். ஊற வச்ச தண்ணியோடவே ஒரு வேளை நம்ம வேக வச்சோண்டா அந்த ஸ்மெல் லைட்டாக வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறப்போ வேக வச்ச தண்ணியும் சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது சென்னா வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட கடலை மூழ்கிறது வரைக்கும் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சென்னா நல்லா டார்க்காக வர்றதுக்காக ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த டீ பவுடர் தான். இதை லைட்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி கட்டிடுங்க. இது சேர்க்கறதுனால ஃப்ளேவர் எதுவும் சேஞ்ச் ஆகாது, கொஞ்சம் டார்க்காக வரும், அவ்வளோதான். இது போல் டீ பவுடர் வெளியில் வராத மாதிரி கட்டிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம கடலை கூடயே சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடலையில் நமக்கு உப்புலாம் ஏறி இருக்கும். அவ்வளோதான். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வேறு எந்த ரெடிமேட் மசாலாவும் யூஸ் பண்ணலை. ஒரு பேனில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் அன்னாசி பூ, கூடவே 2 ஸ்பூன் முழு தனியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப. நான் மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால மிளகாய் சேர்க்கலை. இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நல்ல ஒரு மணம் வரும். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் இதை சூடாறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 விசில் முடிஞ்சதும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இருக்கிற டீ பவுடர் மட்டும் வெளியே எடுத்துருங்க, அது நமக்கு தேவையில்லை. ஒருவேளை டீ பவுடர் போடுறது வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ஃப்ளேவர்லாம் சேஞ்ச் ஆகாது. இப்போது நம்மளோட சென்னா நல்லா வெந்து வந்துருச்சு. கையில் எடுத்து இது போல் பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கணும். இதுலேருந்து கொஞ்சமாக கடலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது சேர்க்குறப்போ கிரேவி நமக்கு நல்லா திக்னஸாக இருக்கும். இதில் இருக்கிற தண்ணியே சேர்த்து கொஞ்சமாக அரைச்சிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பெரிய சைஸில் ஒரு வெங்காயம், 2 குட்டி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃபாக. இதை நம்ம 2த்தையும் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய பீஸ் பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அந்த பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதோட பச்சை மணலாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி பேஸ்ட், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதெல்லாம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க, நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஃபுட்டெல்லாம் நல்லா கலராக அப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அதில் அந்தளவுக்கு காரம்லாம் இருக்காது, அதனால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியில் நல்லா பச்சை மணலாம் போயிட்டு குக் ஆகி வரணும். லைட்டாக இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல கடலையே பேஸ்ட்டாக, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம்ல சென்னா, அதை தண்ணியோடவே உள்ளே சேர்த்துக்கலாம். இன்னும் உப்பு எதுவும் நம்ம சேர்க்கலை. சென்னாவில் உப்பு ஆல்ரெடி சேர்த்து வேக வச்சதுனால உப்பு சேர்க்கலை. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா பவுடர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன், எனக்கு குறைவாக இருக்கிறதுனால. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையிடையே மட்டும் லைட்டாக கலந்து விடுங்க.
இப்போது 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பர் சென்னா மசாலா ரெடி. ஒரு 2-3 நிமிஷத்தில் இன்னும் நல்லா திக்காகிடும் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி சென்னா மசாலா ரெடி. நான் இதுக்கு நல்லா சூடாக பூரி பண்ணியிருக்கேன். கோதுமை மாவில் உப்பு தண்ணி மட்டும்தான் சேர்த்து மாவு ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சுட சுட பூரி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ். கிவ் அவேக்கு நம்ம சேனலில் உள்ள எந்த வீடியோ வேணாலும் ஷேர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் வின்னர் செலக்ட் பண்ண போகிறோம். இதே போலவே எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே.